ரொம்ப மழை இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கு. இந்த இடம்லாம் வந்து மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பு அப்படி கொட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மழை இல்லாமல் வந்து எல்லா இடமும் காஞ்சி போயிட்டுருக்கு. இது மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். காடே வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து மழை இல்லாமல் வந்து எல்லாமே பட்டு போச்சு. இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற உயிரினங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். மனிதர்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. மயில் தெரிந்து பாருங்க, முருகப்பெருமானுடைய தரிசனம். அந்த மயில் வந்து அதை வரைக்கும் பாருங்க, நல்லா அற்புதமாக தெரியுது. இந்த காட்டில் வந்து மயில் வந்து எல்லாமே தான் இருக்குது. முருகப்பெருமானுடைய தரிசனம் அற்புதமாக நமக்கு கிடச்சிருக்கு. அது உள்ளே இருக்குது பாருங்க. ரெண்டு மூணு மயில் இருக்குது. அற்புதம் பாருங்கள் மயில் பாருங்கள், அதை தட்டு பாருங்கள். அற்புதமான ஒரு தரிசனமாக. இங்கெல்லாம் வந்து மழைநீர் சேகரிப்பால் வச்சுருக்காங்க. மயிலில் உள்ள நிறைய இருக்குது, மான் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து உணவுலேருந்து எல்லாமே தட்டுப்பாடு நிறைய இருக்குது. நிறைய உணவுக்கு தட்டுப்பாடு எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆடு இந்த காட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து மழை இல்லாமல் வந்து மரங்கள்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து மோசமான நிலைமையில் தான் இருக்குது. காடுகள் பாருங்கள். இந்த காடுகள் வந்து பார்த்தோன்னா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா வந்து மழை இல்லாமல் வந்து காடுகள் ஃபுல்லாக எப்படி இருக்குது, இதில் இருக்கிற உயிரினங்கள் எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதாங்க ஃபுல்லாக காடு. இந்த காட்டில் வந்து அப்படியே வந்து பார்த்துங்க, அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே இதுவாக இருக்குது. இதில் இருக்கிற செடிகள்லாம் வந்து ரொம்ப கட்டு போச்சு, ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கு காடு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து எப்போ வேணாலும் வந்து தீ பிடிச்சா கூட வந்து பயங்கரமாக எரிஞ்சிடும். ஏன்னா வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து பற்றிக்குதுன்னு சொல்லி நியூஸில் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து சொன்னேன், எப்படி காஞ்சி போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு பக்கம் இந்த மாதிரி காஞ்சி போய் கிடக்கு, இந்த பக்கம் ஏதோ பாதைகள் இருக்குது. உள்ளே வந்து மக்கள் நடமாட்டம் அதிகம்னு நினைக்கிறாங்க. வேப்ப மரம்லாம் இருக்குது. மாங்காய் மரம், குட்டை இருக்குது. குட்டையில் ஒரு தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். இங்கே மங்கி ஓடுது. மங்கி பாருங்கள், பார்த்துட்ருக்கு. அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம தான் ஒரு சிறந்த மங்கி. ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை.